குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இப்போ பிபி அதிகமாகுது. முன்னாடி இருந்ததோட இப்போ இன்சிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது பிபியில் 2 விதமாக இருக்குது. ஒன்று ஏற்கனவே பிபி இருந்தவங்க கன்சீவ் ஆகிறது. இன்னொன்று ஏற்கனவே நார்மலாக இருந்தவங்க ப்ரெக்னென்சியில் திடீர்னு பிபி ரைஸ் ஆகுது, முன்னாடி எனக்கு பிபிலாம் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ யாருக்கெல்லாம் இப்போ நார்மலாக இருக்கிற போது பிபி திடீர்னு ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏஜ் ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போ அபவ் 30-35 இருக்காங்க, இல்லை யங் லெஸ் தேன் 20 டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ். 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு ஏஜ்க்கும் ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி. செகண்ட் திங், உடல் பருமன், ஒபீஸாக இருக்காங்க, அவங்களுக்கு பிபி வரத்துக்கு அதிகம். தேர்ட் ஹிஸ்ட்ரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இப்போ அம்மாவுக்கு பிபி இருக்குது அப்படின்னா இந்த டைமில் ப்ரெக்னென்சி டைமில் பிபி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது அப்படின்னாலுமே பிபி வரத்துக்கு அதிகம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் பிபி வர்றது பார்த்திங்கன்னா ஹை சான்சஸ் ஆஃப் ஹேவிங் அ ஹை பிபி. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரெகுலர் ஆன்டிநேட்டல் செக்அப். அதுக்குனால தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லா நேரமும் உங்களுக்கு ஒவ்வொரு விசிட்லையும் பிபி பார்த்துட்டு யூரின் செக் பண்ணி ஆல்புமின் இருக்கான்னு பார்க்குறது. ஏன்னா இது யாருக்கு வருதுன்னே தெரியாது. ஸோ அதனால கண்டிப்பாக மெடிக்கல் அட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி முன்னாடியே பிபி இருக்குது, நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிபியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எப்போ உங்களை ப்ரெக்னென்சி அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கரெக்டான டைமாக இருக்கும். இந்த அட்வைஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ.